Hello friends, welcome to Jyoti Blooms. மாடி தோட்டம் அமைக்கிறதுங்கிறது இப்பெல்லாம் எல்லாருக்குமே ஆசை. கார்டனிங்கிறது சில பேருக்கு பேஷன், சில பேருக்கு ஹாபி, சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். தினமும் காலையிலயும் மாலையிலயும் மாடிக்கு போய் ஏதாவது பூக்களோ காய்களோ இருந்தா பறிச்சுட்டு வர்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். செடிகளை பார்த்து பார்த்து வளர்த்து அதை கவனிச்சு அதுக்கு வேண்டிய உரம் கொடுத்து தேவையானவற்றை செய்யறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் நானும் சொல்லுவேன். காரணம் எதுவா இருந்தாலும் தோட்டத்துல இருந்து கிடைக்கிற நன்மைகள் ரொம்பவே அதிகம். நிறைய பேர் தோட்டம் அமைக்கிறது அப்படின்னாலே காஸ்ட்லியான விஷயம். தொட்டிகள் வாங்கணும், உரங்கள் வாங்கணும், விதைகள் வாங்கணும், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப செலவாகும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம வேண்டாம்னு தூக்கி போடுற பொருள்களை உபயோகிச்சு அழகான தோட்டம் அமைக்கலாம். இன்னைக்கு வீடியோல கூட செலவே இல்லாம ஒரு செறிவான உரம் எப்படி தயாரிக்கலாம், அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம மாடி தோட்டத்துக்கு உண்டான உரம் தயாரிக்கும் போது பிளாக் கோல்ட் அப்படிங்கிற காய்கறி கம்போஸ்ட் உரம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள் அதெல்லாம் சேர்த்து கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது மக்கி உரமாறதுக்கு. ஸோ அது மக்கி உரமாறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பூச்சி புழுவெல்லாம் வரும் அப்படிங்கிறதுனாலயே நிறைய பேருக்கு அது ரொம்ப பெரிய ஒரு கடினமான விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலா உடனடியா ஒரு உரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாருக்குமே உபயோகமான ஒரு தகவல் தான் இதுல நான் சொல்ல போறேன். இப்ப நான் யூஸ் பண்ற மெத்தட்ல தயார் பண்ற உரமும் இந்த பிளாக் கோல்டுங்கிற கம்போஸ்டுக்கு இணையானது, எல்லா சத்துக்களும் இருக்கிறது. என்பிகே, மைக்ரோ, செகண்டரி நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஒரு செறிவான உரத்தை தான் இன்னைக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தயாரிக்க போறோம். இது தயாரிக்கிறதும் ரொம்ப ஈஸி, வேலையே ரொம்ப கிடையாது. இதை காய்கறி செடிகள், பூச்செடிகள், பழச்செடிகள், இண்டோர் பிளான்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஒரு இயற்கையான உரம், ஆர்கானிக் உரம் அப்படிங்கிறதுனால எந்த தீங்கும் கிடையாது. இப்ப நான் இங்க பாக்குறது எங்க வீட்டுல கிச்சன்ல வர வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், உருளைக்கிழங்கு தோல், வாழைப்பழத்தோல், மற்ற பழங்களோட தோல், பரங்கிக்காய், பூசணிக்காய், நம்ம என்ன காய்கறி யூஸ் பண்றோமோ அதோட தோல் எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி 3 நாள் 4 நாள் நல்ல வெயில காய வச்சிடணும். இதுல இந்த பூக்கள் எல்லாம் கூட சேர்த்திருக்கேன் பாருங்க. அதெல்லாம் கூட நொறுங்க காஞ்சிருக்கு. இந்த மாதிரி கையால நொறுக்கினா நொறுங்குற மாதிரி நல்லா காய வச்சிடணும். அப்படி இல்லைன்னா பூஞ்சை தொற்று வரும். ஸோ இப்படி காய வச்சதான் நம்ம இன்னைக்கு உரமா பயன்படுத்த போறோம். அது எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுல செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். இது கூடவே நீங்க சில இலைகளையும், நல்ல சத்துள்ள இலைகளையும் காய வச்சு சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு வேப்பிலை, முருங்கை இலை, மாவிலை, கொய்யா இலை, அதெல்லாம் நீங்க தோட்டத்துல இருந்தே கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நல்லா காய வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இத ஒரு மிக்சியில அரைச்சு பவுடர் பண்ணிக்கணும். இப்ப இது நல்லா காஞ்செடுத்துங்கிறதுனால இந்த மாதிரி பவுடர் ஆயிடும். ரொம்ப பவுடர் ஆக்கணுங்கிறது இல்ல, கொரன்னு அரைச்சாலே போதும். இதை நல்லா காஞ்செடுத்துங்கிறதுனால இதுல ஃபங்கஸ் எதுவும் வராது. நல்ல ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 6 மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். எப்பெல்லாம் உரம் தேவைப்படுறதோ, அர்ஜென்ட்டா வேணும், உடனடியா வேணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இதுல இருந்து நம்ம 2 டீஸ்பூன் எடுத்து செடிகளோட மண்ணுக்கு கொடுத்தாலே போதும். அத்தனை சத்தும் இது மக்கி உங்களுக்கு சத்துக்களை வெளியிட்டு செடிகளுக்கு கொடுக்கும். இப்ப இது கூடவே நீங்க டீ வேஸ்ட் இருந்தா சேர்த்துக்கலாம், அப்புறம் காஃபி கிரவுண்ட்ஸ் இருந்தா சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா காய வச்சிருக்கணும், அவ்வளவுதான்.
இப்ப நான் வந்து இன்னும் 2 பொருள் சேர்க்கிறேன். எதுக்குன்னா இந்த எறும்பு தொல்லை இருக்கு. அதனால எறும்பு தொல்லை இருந்ததுன்னா பட்டை ஒரு துண்டு சேர்த்து நீங்க பொடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டை பொடி 1 டீஸ்பூன் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்ப நான் பட்டை பொடி தான் 1 டீஸ்பூன் இது கூடவே சேர்க்கிறேன். அது தவிர 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். இந்த மழைக்கால பூச்சி தொல்லை இருந்தா அதுக்கும் இந்த 2 பொருளும் ரொம்ப உதவியா இருக்கும். மழைக்கால பூச்சிகள் வராது இந்த வாசனைக்கு. அதே மாதிரி இந்த நத்தை, அட்டை பூச்சி அதெல்லாம் எதுவுமே வராது. அதே மாதிரி இந்த மண்ணுல இருக்கிற பூஞ்சை தொற்றும் வராது. வேர்களை தாக்குற பூஞ்சையும் வராது. சோ இது ரெண்டையுமே இதுலயும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ செடிகளுக்கு எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். பன்னெண்டு இன்ச் பாட்டா இருந்தா 2 டீஸ்பூன் சுத்திலும் போட்டு மண்ணாலே மூடிட்டு தண்ணி ஊத்தி விட்டுருங்க. ஆரம்பத்துல மண்ணு வந்து ட்ரையா இருக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் தான் உரம் கொடுக்கணும். உரம் கொடுத்த அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இதுதான் கரெக்ட் ப்ராசஸ். இப்ப இந்த உரத்தை 2 டீஸ்பூன் நான் மண்ணை கிளறி சுத்திலும் போட்டு விட்டுருக்கேன். மண்ணை கிளறி நடுவுல குவிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த உரத்தை மூடி அந்த குவிச்ச மண்ணாலேயே மூடிடலாம். இப்ப மண்ணை வந்து கவர் பண்ணி வைக்கணும் அந்த உரத்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மண்ணோட சேர்ந்து இந்த உரம் மக்கி போய் செடிகளுக்கு தேவையான சத்துக்களை ரிலீஸ் பண்ணும். இப்ப இந்த உரத்தை போட்ட அப்புறம் சுத்தியிலும் தண்ணி ஊத்திடுங்க. தண்ணி ஊத்தும் போது அளவா ஊத்துங்க. ஒரேடியா ட்ரென்ச் பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியா போயிடாம பாத்துக்கோங்க. இப்ப 10 இன்ச் பாட்டா இருந்தா 1 டீஸ்பூன் கொடுத்தா போதும். பெரிய பெரிய ட்ரம்ல பழச்செடிகள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா 4 பக்கமும் சின்ன குழி பறிச்சு அதுல ஒவ்வொரு டீஸ்பூன் 4 டீஸ்பூன் போட்டு மண்ணாலேயே மூடி அப்படியே தண்ணி ஊத்தி விட்டுடலாம். அதுவும் இன்னொரு மெத்தடு. குழி பறிச்சு போடுறது இன்னொரு மெத்தடு. அதுவும் கரெக்டான மெத்தட் தான். 2 விதமாவும் செடிகளுக்கு இந்த உரத்தை நீங்க கொடுக்கலாம். இப்போ கம்போஸ்டுக்கு இணையான ஒரு உரம் நம்ம காய வச்சு பொடி பண்ணி நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி உடனடியா தேவைங்கும் போது எடுத்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி உங்க செடிகள் எல்லாம் ஆரோக்கியமா வளர்க்கலாம். இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ், காய்கறி, பழம் எல்லா செடிகளுக்கும் நீங்க இதை கொடுக்கலாம். ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். இந்த கத்திரிக்காய் செடி பாருங்க, நிறைய கொத்து கொத்தா காய்கள் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.